வெல்கம் டு வெள்ளையம்மா சேனல். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. 100+ சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம். எல்லாமே உங்களோட சப்போர்ட்டிவால தான் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்பாஞ்ச் கேக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பட்டர், மைதா தேவையான அளவு, பவுடர் சுகர், ஐசிங் சுகர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், கண்டென்ஸ் மில்க், பால் தேவையான அளவு, பேக்கிங்க்கு சால்ட். கேக் ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு ஸ்லோவில் வச்சுருங்க. பேக் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், வெறும் குக்கரில் பண்ண வேணாங்க. கேஸ்கெட் போட்டு லாக் பண்ணாதீங்க, அப்படியே மூடி வைங்க. ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் குக்கரு. அப்படியே ஸ்லோவில் வச்சுருங்க கேஸ் அடுப்பை. இப்போது கேக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போது மாவு, மைதா மாவு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சோண்டு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இனி அடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி வெண்ணெய் போட்டு, பீட்ரு இருக்கவங்க வெண்ணெயை போட்டு நான் போடுற ஒரு ப்ரொசீஜராக போட்டு அதில் பண்ணிக்கோங்க. பீட்ரு இல்லாதவங்க வந்து பட்டர் போட்டிருக்கேன், இந்த மாதிரி மிக்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து பவுடர் சுகர் போடுறேன். கண்டென்ஸ் மில்க், இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ அரைச்சது இப்படி இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு 3 ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்த 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பால் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பால் பார்த்து சேர்த்துக்கங்க. இட்லி மாவு பேட்டருக்கு அரைக்கணும் நம்ம, அப்போ தான் நல்லா ஸ்பாஞ்ச் கேக் கிடைக்கும். இப்போ அரைச்ச பேட்டர் இப்படி இருக்கும். இங்கே பேட்டர் இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 ஸ்பூன் அளவு ஊற்றுங்க. இந்த வெண்ணிலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராக்டை நல்லா பண்ணியாச்சு. கேக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரேயில் நான் பட்டர் ஃபஸ்ட்டு தடவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பட்டர் பேப்பரை போட்டுட்டு, அதுக்கு மேலே பட்டர் தடவிட்டு லேசாக மைதா மாவு தூவிட்டு தட்டிட்டேன் இப்படி. இப்போ நம்ம கேக்கோட இந்த பேட்டர் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போது ஊற்றியாச்சு எல்லா மாவையும். இப்போ இப்படி தட்டி விடுங்க, அப்போ தான் ஈக்குவலாக வரும், சரிசமமாகிடும். இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். சால்ட் போட்டு ஒரு 10 நிமிஷமாக ப்ரீ ஹீட் ஆகிட்டு இட்லி தட்டை வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டரை வச்சுட்டு இதை இப்படி மூடி வச்சுருங்க. குக்கரை லாக் போட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். கேஸை மீடியத்தில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்க மீடியமாக. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் மீடியமில் இருக்கும். இப்போ நம்ம 5 நிமிஷம் மீடியத்தில் வச்சோம். இப்படி பபுள்ஸாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ மூடிட்டு சிம் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாகவே கேஸை சிம் பண்ணி 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கேக் பொங்கி வந்திருக்கு. டூத் பிக் வச்சு இப்படி குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துட்டு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கவுத்தி போடலாம். கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. சுற்றி இப்படி எடுத்துக்கோங்க.
இப்போ தட்டிடலாம். இப்படி தட்டில் வச்சு இப்படியே வச்சுக்கலாமா? இப்போது மேலே இருக்க பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். எடுத்த பேட்டரை திருப்பி போடுவோம். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் கேக்கை. இப்போ கேக் கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி அமுக்குனா இப்படி பாஞ்சு மாதிரி வரணும். இப்போது பிளேட்டிங் பண்ணுறோம். கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கோம். இந்த கேக் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.